இஸ்ரேல் ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள ஸ்திரமற்ற நிலைக்கும் பயங்கரவாதத்திற்கும் ஈரானே முக்கிய காரணமாக உள்ளது என்று குற்றஞ்சாட்டியுள்ள G7 நாடுகளின் தலைவர்கள் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே தங்கள் நிலைப்பாடு என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் உள்ளது என்று கூறியதோடு இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு முழு ஆதரவு தருவதாகவும் உறுதியளித்துள்ளனர். முன்னதாக புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்ட ஈரான் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தானின் நிலப்பரப்பையும் வான்வெளியையும் பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதன் காரணமாகவே பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அசீம் முனீருக்கு வெள்ளை மாளிகையில் மதிய விருந்தளித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்று கூறப்படுகிறது. முதலில் 1 மணி நேரம் என்று திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்திருக்கிறது. இதுவே இந்த பேச்சுவார்த்தை ஒருமித்த கருத்துடன் ஆழமாக நடந்துள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த சந்திப்பில் இரு தரப்புக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வர்த்தகத்தை மேம்படுத்தவும், பொருளாதாரம், தாது பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், எரிசக்தி, கிரிப்டோ கரன்சி என பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவத்தின் ஊடகப் பிரிவின் அறிக்கை தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் ISI தலைவரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான ஜெனரல் அசீம் மாலிக்கும் இந்த சந்திப்பில் உடனிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்பில் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ அரசு அதிகாரிகளோ இடம்பெறாதது பல சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் ஒரு ஜனநாயக நாடு தனது இராணுவ அதிகாரிகளை மட்டும் இதுபோன்ற சந்திப்பிற்கு எப்படி அனுப்ப முடியும் என்று முன்னாள் பாகிஸ்தான் அமைச்சர் ஷிரீன் மசாரி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அசீம் முனீரை சந்தித்த பிறகு ஈரானை தாக்குவீர்களா என்ற கேள்விக்கு செய்யலாம், ஒருவேளை செய்யாமலும் இருக்கலாம் என்று ட்ரம்ப் பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் போரில் களம் இறங்குவதா இல்லையா என்பதை 15 நாட்களுக்குள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்வார் என வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானின் உதவியை பெறும் சில பயங்கரவாத அமைப்புகளை தவிர எந்த இஸ்லாமிய நாடும் ஈரான் ஒரு அணுசக்தி நாடாக உருவெடுப்பதை விரும்பவில்லை. குறிப்பாக பாகிஸ்தான் விரும்பவில்லை. 900 கிலோமீட்டர் எல்லையை ஈரானுடன் பகிர்ந்து கொள்ளும் பாகிஸ்தான் பலூச் அருகிலுள்ள பகுதிகளில் ஜிகாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் அதிகரிக்க ஈரான் காரணம் என்று நம்புகிறது. அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈரானுக்கு பாகிஸ்தான் உதவுவதை ஒருபோதும் விரும்பாத அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரிலிருந்து பாகிஸ்தானை விலக்கி வைக்க அசீம் முனீரை பயன்படுத்துகிறது. ட்ரம்ப் அசீம் முனீர் சந்திப்பு எப்போதும் தனது நண்பனான சீனாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வழி மாறுவதை காட்டுவதாக கூறப்படுகிறது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை என்பது சீனா தனது லட்சியமாக உருவாக்கி வரும் பட்டுப்பாதை திட்ட முன்னெடுப்பின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் ஒவ்வொரு மூலையையும் சீனா அடைந்துள்ளது. மேலும் அணு ஆயுதங்கள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளையும் உருவாக்க பாகிஸ்தானுக்கு சீனா உதவி வருகிறது. பாகிஸ்தானின் மொத்த இராணுவ இறக்குமதியில் சீனாவின் பங்கு 45% கடந்த ஆண்டு F-16 போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கிய அமெரிக்கா அவற்றை பராமரிக்கவும் நிதியுதவி வழங்கியுள்ளது. மேலும் சர்வதேச நிதி ஆணையத்தின் கடன் தொகையை பாகிஸ்தான் பெறுவதற்கும் அமெரிக்கா உதவியுள்ளது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இப்போது வரை பாகிஸ்தான் சாமர்த்தியமாக நடித்து வருகிறது. இதன் பயனாக இரு நாடுகளிடமிருந்தும் பாகிஸ்தானுக்கு பொருளாதார உதவிகள் கிடைத்து வந்தன. கைமாறாக அமெரிக்காவும் சீனாவும் பாகிஸ்தானிடமிருந்து ஏதாவது பலன்களை பெற்றுக்கொண்டன. அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே இருப்பார் என்றும் சீனாவை கொஞ்சம் தள்ளி வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. ட்ரம்பின் மகன்களான எரிக் மற்றும் டொனால்டு ஜூனியருக்கும் மருமகன் ஜாரட் குஷ்னருக்கும் சொந்தமான வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்சியல் நிறுவனத்துடன் பாகிஸ்தானில் புதிதாக உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கவுன்சில் இடையே கிரிப்டோ கரன்சி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கிரிப்டோ கவுன்சில் இராணுவ தளபதி அசீம் முனீருடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே
பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்திற்காக ஏராளமான பணத்தை செலவழித்துள்ள சீனாவுக்கு ட்ரம்ப் அசீம் முனீர் சந்திப்பு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் கூறப்படுகிறது.